நக்கீரன் கோபால் இந்த இதுக்கு விஜய் மட்டும்தான் பொறுப்பு. ஏன்னா யாரும் பிதுங்கி போயிடக்கூடாது. இந்த கூட்டம் நிற்கணும், பிதுங்கிட்டு நிற்கணும், வந்தால் சாவணும். இந்த சாவை இந்த கும்பல் எதிர்பார்த்துட்டே இருந்திருக்கு. இது சாவும் சாவும், இந்த சாவு விழுன்னு இந்த கும்பல் எதிர்பார்த்துருக்கு. காசு கொடுத்தா எப்படி பேசுவீங்க, காசு கொடுக்கலன்னா எப்படி பேசுவீங்கன்னு கோபால், உங்கள் சரித்திரமே எனக்கு தெரியும். உங்கள் மேலே எத்தனை எஃப்ஐஆர், என்னென்ன தில்லுமுள்ளு பண்ணீங்க, போடாத வழக்கு எவ்வளவோ உங்கள் மேலே எல்லாமே தெரியும். வீரபஞ்சத்திட்ட இருக்கிற தைரியத்தில் பேசுகிறீங்க, என்னென்ன தில்லுமுள்ளு பண்ணீங்கன்னு. நீங்கள்லாம் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, அவர் மட்டுமே பொறுப்பு. எவ்வளோ வாங்கினீங்க ஸ்டாலின்ட்ட பணம்? இதை காமிச்சு பில்லு எவ்வளோ போட்டீங்க? நான் திமுக விஜய் மட்டும்தான் பொறுப்புன்னு சேலஞ்சு வரல நக்கீரன் கோபாலுக்கு. என்னுடன் விவாதத்துக்கு வர தயாராக தைரியம் இருக்கா, முதுகெலும்பு இருக்கா நக்கீரன் கோபால்? முருகெலும்பு இருக்கா? என்கிட்ட விவாதத்துக்கு வரீங்களா? யார் மேலே தப்பு? செந்தில் பாலாஜி குற்றவாளியா, விஜய் குற்றவாளியான்னு பேசுவோம். தைரியம் இருக்கா? வாங்க. நீங்கள் ஏன் அப்படி அடமானம் வைக்கிறீங்க உங்கள் ஜேர்னலிசத்தை வச்சு மற்றவர்களை மிரட்டி பணம் பறிக்கக்கூடிய ஆள் நீங்கள். என்கிட்ட இதில் கொடைநாடு கொலை வழக்கில் நீங்கள் என்னென்ன பண்ணீங்கிறதுக்கான ஆதாரம் இருக்குது பணம் பறிப்பதற்காக. அதனால் உண்மையை மக்களிடம் பேசுங்கள். ஜேர்னலிஸ்ட்னால நம்ம இதை கழிச்சிட்டு போய் போச்சு. நக்கீரன் வாங்குகிறான், நக்கீரன் 1000 பத்திரிக்கை கூட போகிறதில்ல. உங்களுக்கு பொழப்பு இப்படி தானே.